காற்றே வா வா என அழைக்கும் தென்காசி கோவில் தமிழனின் பிரம்மாண்ட இன்ஜினியரிங் ரகசியம். ஹாய் நண்பா. சயின்ஸ் படி ஒரு காற்று பயங்கர வேகமாக வீசும்போது அது நம்ம முகத்தில் தான் பலமாக முட்டும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் நீங்கள் உள்ளே நுழையும் போது காற்று உங்கள் முகத்தில் முட்டும். ஆனால் அடுத்த 2 அடியில் அதே காற்று பின்னாடி இருந்து உங்களை வா வா அப்படின்னு நயமாக உள்ளே தள்ளும். இது ஏதோ மாயாஜலமோ இல்லை மந்திரமோ இல்லை. 700 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பாண்டிய மன்னன் பராக்கிரம பாண்டியன் செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் அற்புதம். அது எப்படி வீசுகிற காற்றோட திசையை மாற்றாமல் கோவிலோட கட்டிடக்கலையை வச்சு காற்றோட திசையை மாற்ற முடியும்? புவியியலையும் இயற்பியலையும் ஜியாகிரஃபி மற்றும் ஃபிசிக்ஸ் ஒன்றா கலந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச இந்த அசாத்தியமான சாதனை என்ன? தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலோட இந்த பிரம்மாண்ட அறிவியல் ரகசியத்தையும் இந்த வீடியோவில் அக்கு வேறா ஆணி வேறா உடைக்க போகிறோம். பொதிகை மலையும் ஒரே நேர்கோட்டு ரகசியமும். முதல்ல இந்த கோவிலோட அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பொதிகை மலையில் இருந்து வர குளிர்ந்த காற்று ஆரியங்காவு கணவாய் வழியாக மிக பயங்கரமாக வேகத்தோட வீசி தென்காசி நகரத்தை அடையுது. இப்படி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயங்கர வேகமாக வர காற்றை திசை திருப்பாமல் அப்படியே கோவிலுக்குள் கொண்டு வரணும்னு நம்ம முன்னோர்கள் ஒரு செம்ம பிளான் பண்ணாங்க. அதுதான் ஒரே நேர்கோட்டு அமைப்பு. கோவிலோட மூலஸ்தானம், அதாவது கருவறை மற்றும் பலிபீடம், கொடிமரம், அப்புறம் கிழக்கு வாசலில் இருக்கிற பிரம்மாண்ட ராஜகோபுரம், இது எல்லாமே மில்லிமீட்டர் மாறாமல் ஒரே நேர்கோட்டில் துல்லியமாக கட்டப்பட்டிருக்கு. மேற்கிலிருந்து வேகமாக வரும் காற்று கோவிலோட வெளிப்பிரகாரத்தை கடந்து நேராக கோபுர வாசல்கள் நுழையிற மாதிரி இந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஞ்ச்வரி விளைவு, தமிழனின் இயற்பியல் அறிவு, இங்கே தான் ஃபிசிக்ஸ் உள்ளே வருது. இந்த இமேஜில் காட்டியிருக்கிற மாதிரி விசாலமான இடத்துலேருந்து வர காற்று ஒரு குறுகிய வழிக்குள்ளே நுழையும் போது காற்றோட வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். நவீன அறிவியல் இதை வெஞ்ச்வரி விளைவு அல்லது ஃபனல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த தத்துவத்தை 700 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பாண்டிய மன்னர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால தான் இந்த கோவிலுக்குள்ளே ஒரு பக்தர் நுழையும் போது 4 விசித்திரமான நிலைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. எதிர்த்து வரும் காற்று. நீங்கள் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே செல்லும்போது மேற்கிலிருந்து வர பலமான குளிர்ந்த காற்று உங்கள் முகத்தில் பலமாக மோதும். சுழல் காற்று. நீங்கள் ராஜகோபுர வாசலோட நடுப்பகுதியை கடக்கும்போது அந்த காற்று கோவிலோட உட்புற சுவர்களில் மோதி வட்ட வடிவத்தில் சுழன்று வீசுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பின்புறமாக தள்ளும் காற்று. ஆச்சரியம் என்னன்னா, கோபுர வாசலில் இருந்து இன்னும் சில அடிகள் நீங்கள் உள்ளே கடந்த உடனே அதே காற்று பின்புறமாக மாறி உங்களை கோவிலுக்குள் வா வா அப்படின்னு நயமாக தள்ளுற மாதிரி இருக்கும். நீங்கள் கருவறையை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது மேற்கு திசை காற்று உங்களை பின்தொடர்றதுனால அந்த குளிர்ந்த தென்றல் உங்கள் கூடவே வர மாதிரி இருக்கும். ஆன்மீகமா அறிவியலா? ஆன்மீக ரீதியாக பார்த்தா இறைவனின் அருள் நம்மை தழுவி அவரே நம்மை கை காட்டி உள்ளே அழைக்கிறார் அப்படின்னு பக்தர்கள் சிலிர்த்து போகிறாங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தா இது நம்ம முன்னோர்களின் காற்றோட பொறியியல், அதாவது ஏரோடைனமிக்ஸ் அறிவியலோட உச்சக்கட்ட சாதனை. இயற்கை அறிவியல், ஆன்மீகம், இந்த மூணும் இணைந்த ஒரு உன்னதமான இடம்தான் இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில். பொதிகை மலையோட குளிர்ந்த காற்றை எந்த ஒரு ஏசியும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் மாதிரி கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து இந்த தமிழனின் கட்டிடக்கலை உலகமே வியக்கும் ஒரு இன்ஜினியரிங் அற்புதம். நண்பா, லேபாக்சி தொங்குற தூணாக இருக்கட்டும், இல்லை ஜாதிங்கா பறவைகள் மர்மமாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு வரலாற்று சின்னங்களுக்கு பின்னாடியும் ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. அதில் இந்த தென்காசி கோவில் நம்ம தமிழர்களின் பொறியியல் அறிவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மகுடம். இனிமே நீங்கள் குற்றாலத்துக்கோ இல்லை தென்காசிக்கோ போனீங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போய் இந்த வாவா காற்றோட ரகசியத்தை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தமிழனின் இந்த அசாத்தியமான கட்டிடக்கலை ரகசியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பெருமிதமான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாசான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அதிரடியான வரலாற்று ரகசிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.